117 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லாமே அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. அவர் நம்ம மேல வைத்த ஒரு கிருபை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கு, தெரியுதா? அந்த கிருபை என்ன செஞ்சிடறோம்? இழந்துடும். மத்தெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். தேவன் கொடுக்கிற கிருபையை இழந்துருவோம். தேவன் கொடுக்கிற வரங்களை இழந்துருவோம். மற்றதெல்லாம் நமக்குள்ள ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் தேவனோட இருந்தால் என்னன்னா நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அப்படின்னா இந்த வசனத்தை வாசிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கிருபை இருக்கும். அது தேவன் நம்ம மேலே வைத்த ஒரு கிருபை நம்ம மேலே வச்சிருக்கிறார். இப்போ நான் ஆராதிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் ஆராதிக்க முடியுமா? நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு கிருபை இல்லைன்னா நீங்கள் பாட்டு படித்து ஒரு வேளை ஆராதனை சங்கீதம் எடுத்து செய்து கொடுத்து பாருங்கள், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா வாசித்துக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குன்னு. அப்போ ஒரு கிருபை இருக்கணும், நம்மகிட்ட ஒரு கிருபை இருக்கணும். அந்த கிருபையை அவரிடத்திலிருந்து முதலாவதாக நம்ம பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே அந்த கிருபையை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த கிருபை நிமித்தம் என்னை நடத்துங்கப்பா, அந்த கிருபை நிமித்தமாக நான் வாழணும் ஆண்டவரே, உங்கள் கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? கிருபைகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். கிருபை இல்லாத இடம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சாபமான இடமாக மாறி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை இருக்க இடத்துல நல்ல ஒரு வல்லமை, ஒரு பிரசனம், ஒரு ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், நம்பிக்கைக்கு மேலே நம்பிக்கை எல்லாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து நம்ம வேணான்னு சொன்னாலும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இத்தனை வீடு கட்டிட்ட வேணான்னு சொன்னால் இன்னொரு வீடை கருத்து கொடுப்பாரு. அது கிருபை, அது அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். வேற வண்டி வேணான்னு சொன்னால் இன்னும் தருவார். அது கூட சாட்சி ஒன்று இருக்கு, நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்படி ஒவ்வொரு காரியமாக தேவன் என்ன செய்கிறாரு? நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவருடைய கிருபையில் நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் வாழ கற்று. 117 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதிங்கள், ஜனங்களே எல்லாமே அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. அவர் நம்ம மேல வைத்த ஒரு கிருபை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கு, தெரியுதா? அந்த கிருபை என்ன செஞ்சிடறோம்? இழந்துடும். மற்றெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். தேவன் கொடுக்கிற கிருபையை இழந்துருவோம். தேவன் கொடுக்கிற வரங்களை இழந்துருவோம். மற்றதெல்லாம் நமக்குள்ள ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் தேவனோட இருந்தால் என்னன்னா நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அப்படின்னா இந்த வசனத்தை வாசிக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கிருபை இருக்கும். அது தேவன் நம்ம மேலே வைத்த ஒரு கிருபை நம்ம மேலே வச்சிருக்கிறார். இப்போ நான் ஆராதிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் ஆராதிக்க முடியுமா? நான் பிரசங்கம் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு கிருபை இல்லைன்னா நீங்கள்